கொஞ்சம் கோவக்காரன், ஆனால் நல்ல பையன் சார். சார் வந்து நமக்கு ரொம்ப வேண்டியவர் அர்ஜுன் சார். அவங்க அம்மா, அது அவரோட தம்பி, அது அவங்களோட பிஏ. சித்தி உடனே சித்தி இது சின்ன குழப்பம் ஆயிடுச்சு சார். வேற யாரும் நினச்சி குழம்பிட்டாரு. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத சித்தி. சார் என் ஃப்ரெண்டு, அவர் குடும்பம் நம்ம வீட்டில் தான் சித்தி இருக்க போகிறாங்க. இல்லை அவங்க வேண்டுதல் அது முடித வரைக்கும் தான் சித்தி. சரி சார், வாங்க சாப்பிடலாம். டே மருது, படம் சாப்பிடலாம். இல்லைண்ணே, எனக்கு வேண்டாம், நீங்கள் போய் சாப்பிடுங்க. டேய் ஏன் மருது பிரதர், மறுபடியும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வாங்க சாப்பிட என் கூட வாங்க. மா, ஐம் ரியலி சாரி. மருது, என் கூட வா. அது ஒன்றும் அவங்க அப்புறமா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம போய் சாப்பிடலாம், வாங்க. அர்ஜுன் சார், நிஜமாவே எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. என்னதான் இவங்க எல்லாரும் சொன்னாலும் என்னால அவரை மருதுன்னு நம்பவே முடியல. அந்த பாழா போன ஜோதிமணி மாதிரியே தான் இருக்காரு. ஆமாண்ணே, என்னாலே நம்பவே முடியல. அப்படியே இருக்கான்ல. அவன் கொஞ்சம் ரொம்ப பேசுவான். என் தம்பி பேசவே மாட்டான், அதுதான் வித்தியாசம். இந்த பாருங்க, அது என்னங்க பேரு? ஜோதிமணி. எனக்கு அந்த பேரை பிடிக்கலங்க. மருது எவ்வளவு நல்ல பேரு. சரி, எதுக்கு இப்ப தேவையில்லாம இதை பத்தியே பேசிட்டு இருக்கான்? வாங்க முதல்ல போய் சாப்பிடுவோம். முதல்ல அந்த பையனை பார்த்து ஜோதிமணின்ற பேரை மாத்த சொல்லுங்க. கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. இந்த முத்தண்ணனுக்கு என்னதமாச்சு? என்னம்மா எப்ப பார்த்தாலும் போற வரவங்களை வீட்டுல கூப்பிட்டு தங்க வைக்கிறதும் விருந்து வைக்கிறதும் இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா நீங்க? எல்லாத்தையும் விட்டு பிடிச்சாதான் கேட்க முடியும். உன்ன மாதிரி ஒரே அடியா குறுக்க நின்று கேட்டோம்னா அது நமக்கே கூட ஆபத்தா முடியும். அதுக்காக பயந்து பயந்து ஒதுங்கி ஒதுங்கி வாழ்க்கையை முடிச்சுக்க சொல்றீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குமா? இங்க பாருங்க, அளவுக்கு மீறின பொறுமையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தான் கொடுக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். இருடா, அவங்க சாப்பிட்டு முடிச்சதும் நாம சாப்பிடலாம். எப்படி? அவங்க சாப்பிட்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணும் இல்ல? எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். எத்தனை நாள் தான் சொந்த வீட்டில் இப்படி அவமானப்பட போறேன்னு தெரியல. யார் இந்த ஜோதிமணி? மருது உருவத்துல இருக்கிறதா சொல்றாங்க. அவனால நமக்கு ஏதாவது புது பிரச்சனை வருமோ, இல்ல பழைய பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துருமோ? மா, என்னம்மா நீ சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க? சில சமயம் அப்படித்தான் யோசிக்கணும். அது எதிர்பாராத அளவுக்கு நன்மையா கூட அமையும். என்ன பண்றது? நம்ம ஸ்வேதா மட்டும் சுயநனவுக்கு வந்து பழைய மாதிரி ஆயிட்டானா நம்ம இப்படி எல்லாம் யோசிக்காம கூட இருக்கலாம். அவதான் ஒரு நடப்பணமா அலைஞ்சுகிட்டு இருக்காளே. என்ன பண்றது? எப்பா, ஐயோ சம்மந்தி, வீடு நல்ல பெருசாதான் இருக்குல்ல? இங்க பாருங்க, நாம தனியா இருக்கும்போது சம்மந்தின்னு கூப்பிட்டுக்கலாம். எல்லாருக்கும் மத்தியில இந்த சம்மந்தம் முடியற வரைக்கும் அக்கா, அத்தாச்சி, அண்ணின்னு கூப்பிட்டுக்கலாம். சம்மந்தி எல்லாம் ஒண்ணு வேணாம். ஓகே, நம்ம டெய்லி யாருக்கும் தெரிய வேணாங்கிறீங்க இல்ல? ஆமா. ஆமா, ஏன் சம்மந்தி? சாரி சாரி, இந்த வீடு தானே நம்ம தேடி வந்த வீடு? இதே வீடுதான். ஊர்ல பங்களா வீடுனா இது ஒண்ணுதான். ஜேகேஆர் குடும்பம் தான் பெரிய குடும்பம்னா அவங்க பழகுற குடும்பம் கூட பெருசாதான் இருக்கு. வாங்க. சரி, நீங்களே போங்க. வாங்க வாங்க வாங்க, போங்க 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 போங்க. என்ன பாட்டி நீ சீக்கிரம் என்ன பேசிட்டு இருக்க? பொம்பளை எதுக்கு அமைதியா வா. ஏய் லக்கி, அங்க பாருடி. ஜோதிமணி. ஏண்டி இவன் இப்படி இங்க வந்து நிக்கிறான்? அதானே. ஒருவேளை நாம இங்க வரோம்னு நாய் மாதிரி மோப்ப பிடிச்சிட்டு வந்துட்டாரா? தெரியலையே பாட்டி. லக்கி, இந்த ஜோதி என்ன சாதாரண ஜோதியா இல்ல திருவண்ணாமலை ஜோதியாடி? பாக்குற இடத்துல
நேரத்தெல்லாம் தெரியறான் பயப்புல. கரெக்ட் தான். சரி லக்கி, நீ இங்கே நின்னுகிட்டு நான் போய் அவன்கிட்ட பேசி வரேன். இரு. எங்க போயிட்டு இருக்காங்க? யார் அவரு? அவரு எங்க மாமா தெரிஞ்சவரு. அதான் சும்மா பேச போயிருக்காங்க. ஜோதிமணி, டேய் இரு. என்ன சாமி இங்க நிக்கிற? நான் போற இடத்துக்குலாம் வந்துகிட்டு இருக்கறிய? என் அதிர்ஷ்ட தேவதை, நான் கால் வைக்கிற இடத்துக்கு அப்படியே கை நீட்டுது. ஏங்க யாருங்க அந்த ஜோதிமணி? உள்ள ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு ஜோதிமணி. யார் தான் அந்த ஜோதிமணி? நீங்களும் இப்ப ஜோதிமணின்றீங்க. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல. என் பேர் மருது. டே ஜோதி, நீ ஆலமரத்தை போய் மறைக்க முடியுமாடா? பந்து தரையில அப்படியே தவிழ்ந்து போச்சுன்னா அதுக்கு பேர் 4டா. அதையே பறந்து அப்படி அடிச்சோன்னு வச்சுக்கே, அதுக்கு பேர் 6. ரெண்டுத்துக்கும் ஒரே பந்து தாண்டா. நீ பட்டணத்துல இருந்தாலும் அதே இங்க இருந்தாலும் அது ஒரே ஜோதிமணி தாண்டா. உன்னோட அருமையான இந்த மூஞ்சி என் கண்ணுக்குள்ள அப்படியே கபடி விளையாடுதுடா. டேய், இந்த கடையநல்லூர் காந்திமதி கிட்டயே நீ மறைக்கிறியா? டேய், காசு பணம் கேட்டுருவேன் பயப்படுறியா? டேய், எனக்கு இப்ப அதெல்லாம் வேணாண்டா. இங்க பாருங்க, உங்களை கெஞ்சி கேக்குறேன், இதுக்கு மேல இப்படி உளறிட்டு நிக்காதீங்க. நிஜமாவே நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. மறுபடியும் சொல்றேன், நீங்க நினைக்கிற ஜோதிமணி நான் இல்ல, நான் மருது. புரிஞ்சுதா? அவ்வா, அட பாவி, அண்ட புழுகு ஆகாச புழுகெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இது அண்டா புழுகா இருக்கடா. ஏண்டா ஜோதி, ஏண்டா ஏதாவது பேங்க்ல பெருசா ஆட்டையை போட்டுட்டியா? போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்கா? அதுக்கு தானே இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? டேய், நான் யாருடா? உன் பாட்டி. நீ யாருடா? ஏன் பேரண்டா? நமக்குள்ள இருக்கிற உறவு பொட்டு கடலையும் பொறி உருண்டைய மாதிரிடா. நீ இல்லன்னு சொல்லி அத பொசுக்குன்னு போட்டு உடைச்சிடாத. இங்க பாரு பாட்டி, என்ன டென்ஷன் ஆக்காத. நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். அந்த ஜோதிமணி நான் இல்ல, என் பேர் மருது. டே, இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்காதுடா. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே வாய். தீவட்டில எண்ணெய் ஊத்துன மாதிரி அப்படியே தக 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 கருப்பு நிறம். உன் வாய் சொல்லலாம்டா, ஆனா அந்த அந்த தண்ணி அடிப்பி அந்த கண்ணை மட்டும் மறைக்க முடியாதுடா. நீ சத்தியமா சோதிமணியே தான். இருடா அடியே லக்கி, நீயே உன் மூஞ்ச பார்த்து சொல்ல. ஆமா பாட்டி, ஜோதிமணி மாமாவே தான் அது. டே சோதி, பாட்டி போய் சொல்லலாம், பேத்தி சொல்லுவாளா? எல்லாருக்கும் தொண்டைக்குள்ள போற கொரோனா உனக்கு மண்டைக்குள்ள போயிடுச்சாடா? அதனால தானே நீ இப்படி எல்லாம் பேசுற. கேள்வி தேவையில்லாம பேசி பேசி கொள்ளுது. ஏங்க, நான் ஜோதிமணி இல்ல, என் பேர் மருது. உங்களெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. உள்ள அப்படிதான் எவனோ அர்ஜுனாம ஜோதிமணி என் சட்டையை பிடிச்சான். நான் அவனை அடிக்கிறதுக்குள்ள அவன் புரிஞ்சுக்கிட்டான். சட்டையை பிடிச்சுக்கிட்டானா? வழக்கமா உன்னை பார்த்தா முதல்ல உன் மூஞ்சிலேயே தரடா குத்துவான். கிழவி, உன்னை நான் தொலைச்சி பேசாம போயிடு. ஜோதிமணி அது இதுன்னு உயிர் எடுத்துட்டு இருக்காத. என்னடி இவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான்? ஒருவேளை தலையில அடிபட்டு மூளைகளை பெசக்கி போச்சா? இங்க பாருங்க, இது என் வீடு. இங்க நின்னுட்டு என்னை பத்தி தப்பா பேசாதீங்க. உள்ள போய் என் அண்ணங்கிட்டையும் அம்மா கிட்டையும் கேட்டு பாருங்க, அப்ப தெரியும் நான் யாருன்னு. அப்பதான் என் பேரு மருதுங்கிறதும் உங்களுக்கு புரியும். அடே, மருது கூட நல்லா தாண்டா இருக்கும் முகரைக்கு. ஏங்க, நாம என்ன வேலைக்கு வந்தோம்? அதை விட்டுட்டு வேற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க போலாம். ஐயோ, இவன் என் பேருங்க சோதிமணி. சோதி, இவங்க யார் தெரியுமா? என் சம்பந்தி. ஐயோ, அது அப்புறம் பேசிக்கோங்க. முதல்ல நீங்க வாங்க. அப்புறமா வர. இரு வாங்க. வாங்க. வாடி. என்னாச்சு பாட்டி? அவ சோதிமணியே இல்லங்கறாடி. அவ வாங்க. வரம்மா. போயேண்டி. வா. நீங்க போங்க. எவ்வளவு பெரிய வீடுடி. எப்படி சார் வெண்ணிலாவோட கை பக்குவம்? சூப்பரா இருக்கு. உப்பு காரம் எல்லா இன்கிரீடியன்ஸும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சார்,
சாப்பிட்டு முடிக்கணும்னு தோணல, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல. அவ பாட்டு சமைச்சிட்டே இருப்பா, அதான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி. அடியே லக்கி, சரியான நேரத்துல தாண்டி வந்திருக்கோம். அருமையான சாப்பாடு போல இருக்குடி. வாசனையே மூக்கு துளைக்குதே. எனக்கு குடல் குமாளம் போடுதுடி. கால்ல இருந்து கவாலம் வரைக்கும் பசி பஞ்சர் பண்ணுதுடி. ஏ லக்கி, வாடி நம்மள அந்த கூட்டத்துக்குள்ள போய் அப்படியே ஐக்கியமாயிடலாம். வாடி, வா 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 வா. என்னம்மா நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் நாம வந்ததை காட்டிக்கிட்டு அவங்கள சங்கடப்படுத்த வேணாம். அவங்க சாப்பிட்டு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் போவோம். அப்புறம் எதுவுமே நமக்கு கிடைக்காதே. இங்க பாருங்க தாச்சி, நம்ம வயித்துக்கெல்லாம் வஞ்சகம் பண்ணக்கூடாது. சாப்பாடு விஷயத்துல நான் நாகரிகம்லாம் பார்க்கவே மாட்டேன். அவிச்சதா இருந்தாலும் பொரிச்சதா இருந்தாலும் அப்படியே அள்ளி போட்டுக்க வேண்டியதானே. போலாம் வாங்க. வர வழியில இருந்தா சாப்பிட்டா இப்பவா சாப்பிட்டோம்? அது சாப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்ப சாப்பிட்டேன்னு போய் சொல்றீங்க. வாய் கூசாம. சரி விடுங்க, இப்ப அவங்கள போய் தொந்தரவு பண்ண வேணாம். அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நாம இங்கே இருப்போம். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க தாச்சி. அம்மா அம்மா, இங்க வந்து பாரு. சீக்கிரம் வாமா. அங்க பாருமா. பசிக்குது பாட்டி. பசிக்குதுடி. யார் இவங்கெல்லாம்? ஏற்கனவே வந்திருக்கிற உறவுக்காரவங்களோட விருந்தாளின்னு நினைக்கிறேன். இந்த 4 பேர் பத்தாதுன்னு மறுபடியும் 4 பேர் வந்து நிக்கிறாங்களே, என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. எங்க வீட்டுல எப்படி வசுந்தராவோ அந்த மாதிரிதான் வெண்ணிலாவும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்றாங்க. அப்படியா? நல்ல விஷயமா இருக்கு. வெண்ணிலா அப்படிதான் சார், எல்லா வேலையும் அவ தான் பண்ணணும், இல்லை அவளை தலை வெடிச்சிடும். விருந்தாளி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். உளுந்து உளுந்து கவனிப்பா. அப்படியே ஒரு வாட்டி கீழே ஒன்றும் அடிபட்டுருச்சு, அப்போ எந்திரிச்சு கவனிக்கிறா பார்த்துக்கோங்களேன். சும்மா இருமுத்து மாமா, கிண்டல் பண்ணாத. உங்களை பார்த்தா பயங்கர பொறாமையா இருக்கு சார். இப்படி விதவிதமா சமைச்சு போடுறாங்க, இப்படி பக்கா உடம்ப மெயின்டைன் பண்றீங்க. பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கு சார். இதில் என்ன சார் சர்ப்ரைஸு? சார் நாங்களாம் கிராமத்தானுங்க சார், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், நல்லா வேலை பார்ப்போம். மில்லுக்கு போவேன், சில நேரத்தில் நானே மூட்டையை தூக்குவேன். வயலுக்கு போவேன், மம்முட்டியை பிடிச்சி வேலை பார்ப்பேன். சார் நல்லா வேலை பார்த்தாலே போதும் சார், ஜிம்முக்கே போக தேவையில்லை. என்ன பாட்டி, நம்ம வெளியில பாத்துட்டு வந்தோமே, அது நிச்சயமா ஜோதிமணியே தாண்டி. அதான் இல்லன்னு சொன்னாரே, அவர் பேர் மருதுன்னு எதுவும் சொன்னார்ல பாட்டி. மருதாவது கிருதாவது இவங்க முன்னாடி வச்சு கேட்டதுனால தாண்டி அவன் அப்படி சொல்லியிருக்கான். இப்ப போய் தனியா கேட்டு பாப்போம். அவனுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குடி. இங்க பாரு, இந்த நட்சத்திரம் இருக்கால, இவ அங்க போயிட்டானா வசுந்தராவுக்கு வேற நாதியே இல்லடி. அவனை வளைச்சி போட்டு வசுந்தராவுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லி இவங்கிட்ட இருக்கிற மிச்ச மீதியெல்லாம் ஆட்டைய போட்டுடலாம். உனக்காக தாண்டி சொல்றேன். வாடி வாடி, இதுங்க கிடக்குதுங்க, வா வா. லக்கி, அவன் அங்கதான் இருக்கான். நீங்க இரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஜோதி, ஜோதிமணி. என்னடா ஜோதி, என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. வேண்டாம், என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. இதோ பாரு ஜோதி, என்ன ஆச்சு சாமி உனக்கு? வசு வசுன்னு என்கிட்ட அப்படியே பல்ல ஈன்னு இழிச்சுக்கிட்டு நிப்பேடா. இப்ப என்னடானா கடுக்கா தின்னவனாட்ட மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு காச்சு மூச்சுன்னு என்னைய கத்துற. இங்க பாரு சோதிமணி, இனிமே அந்த வசு கழுத உனக்கு தாண்டா. தக்காளி எப்படிடா பப்பாளி ஆகும்? இந்த காந்திமதிய சத்தியமா உனக்கு தெரியலையாடா? நீ என் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஓ காசுலயே சிக்கன் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் உனக்கே நான் வாங்கி கொடுத்தலடா. அந்த பாட்டிடா நானு. புரோட்டாக்கெல்லாம் நீ புதுசா போட்டி கேப்பியடா, சப்பாத்திக்கு தால்சா கேப்பியடா. ஐயோ, அலுங்காம குலுங்காம உன் பாக்கெட்ல இருக்கிற காசுலயே நான் வாங்கி தருவேனடா. அடே நல்லா பார்த்து சொல்லுடா, இது உன் கடையநல்லூர் காந்திமதி பாட்டிடா. அடே அடே, நல்லா உன் மூளைய 3 வாடி அப்படியே கசகசன கசக்கி பாரு. அப்பவாவது உனக்கு என் மூஞ்சி ஞாபகம் வருதா பாக்க. உன் சின்ன வயசுல நானு குளத்துல நானே இறங்கி தண்ணிய மோந்துக்கிட்டு வந்து உன் தலையில கொட்டுவனே, அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையாடா? அதையும் மறந்துட்டியா? படுத்தாத பாட்டி. இங்க பாருங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். நான் மருது. 1000 தடவை கேட்டாலும் நான் மருதுதான். நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல. என்னடி லக்கி, இவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். ஒருவேளை தலையில அடிபட்டு மூளைகளை பிசகி போச்சா?
இல்ல பாட்டி, எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. இவரு ஜோதிமணி மாமா இல்ல போல இருக்கு. மருதுதான் நினைக்கிறேன். பொடி பொடி விவள அச்சு அசலா அவனை மாதிரியே இருக்கான். நீ போய் அவனுக்கு இல்லங்கிற. உனக்கு மூளை குழம்பி போச்சா? சரிதான், படிச்ச உன்னைய அவன் ஏமாத்துறான், படிக்காத என்ன ஏமாத்துறானா? பார்த்தா ஃப்ராடு தனமாவே இருக்காண்டி. ஏ அவன் மொழிய பாரு, மொழிய அப்படியே ஆடு திருடுற களவாணி பைய மாதிரியே இல்ல. அவன் மீசைய பாரு, மொசக்குட்டிக்கு மீச வச்ச மாதிரியே இருக்கு. ஏ காட்டு, இங்க பாரு, நல்லா குளிச்சுட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு. ஐயோ இல்ல பாட்டி. இரண்டி இரு, ஒண்ணு பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை மூளை குழம்பி போய் என்ன மறந்துருந்தான்னு வச்சுக்கையே, அதை நான் எப்படி கண்டு? இங்க பாரு, வயசாயிடுச்சேன்னு பாக்குறேன். இல்ல இறக்கமே இல்லாம ஏதாவது பண்ணிரும் பாத்துக்க. போயிடு. இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா எனக்கு தான் பிபி ஏறும். என்ன இந்த கருவாப்பா எப்படி சொல்லிட்டு போறான்? பாட்டி வா பாட்டி. வர வா பாட்டி. ஏ என்ன பாட்டி? ஏ லக்கி, என்னடி இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? அது போகட்டும் பாட்டி. வா நம்ம வந்த வேலையை பார்க்க போலாம். வா. பசிக்குதா கண்ணு உனக்கு? ஷோ அதெல்லாம் இல்ல பாட்டி, என் ஆனந்த பார்க்க போலான்னு சொன்ன. அதானே பார்த்தேன். ஜோதிமணியை விட இப்ப உன் காதல் தான் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. எனக்கு வயித்து பசி அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. வந்ததுக்கு ஒரு குடம் கிடைச்சது, அமிக்கிட்ட. வா. ஐயோ பாட்டி, அது வச்சுட்டு வா பாட்டி. எங்கயாவது எங்கடி வைக்கிறது? நான் இதை இப்படியே வச்சுக்கிறேன்டி. ஒருத்தி எல்லாம் நல்லவங்களாயிட்டா எப்படி? வெளியில முத்து மாமா, சுவேதா கொடுத்துட்டியா? இனிமேதான் கொடுக்கணும் முத்து மாமா. சரி, ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீ கொடுத்துரு. இல்ல முத்து மாமா, ஸ்வேதாக்காக்கு கொடுத்துட்டு அப்புறமா நாங்க சாப்பிடுறோம். நீ சொல்ற பேச்சே கேட்க மாட்டியே. எங்க போயிட்டீங்க? நீங்க தான் சோறு திங்க போக வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, வேற எங்க சோறு போடுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வந்தேன். ஐயோ மோனத்தை வாங்காதீங்க, வாங்க. வரேங்க, போங்க. வாமா வா. வாடி. ஐயோ, இவங்க இங்கேயும் வந்துட்டாங்களா? அவ்வளவுதான். என்ன எல்லாரும் மொத்தமா கிளம்பிங்க வந்திருக்கீங்க? அது எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அதான் பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி. ஆமாப்பா, இப்போ உனக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? பெருசா அடி எதுவும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். தகவல் கேள்விப்பட்டதும் என்னை விட பாவம் இலக்கியா தான் ரொம்ப துடிதுடிச்சு போயிட்டாப்பா. உடனே உன்னை போய் பார்த்தாகணும் எங்க எல்லாரும் அப்படியே இழுத்துட்டு ஓடி வந்துட்டா. முத்தரச தம்பிதான் நம்ம ஆனந்துக்கு ஒரு குறையும் வராம நல்லபடியா காப்பாத்தி வச்சிருந்தாரு. இந்த தம்பியோட முகத்தை பார்க்கும்போதே ரொம்ப நல்ல மனசுக்காரரா தெரியுது. எங்க ஆனந்த காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யறதுக்கு நன்றி எதுக்குங்க வேண்டி கிடக்குது? முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உள்ள வந்து உட்காருங்க. வாங்க. வாங்க மேடம், வாங்க பாட்டி. யார் இவங்கெல்லாம்? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அர்ஜுன் சாருக்கு உண்மை தெரியாம இருக்க ஒரு கோஷ்டி தடுக்குதுன்னு. அந்த கோஷ்டி தான் இவங்க. இங்கேயும் வந்து இறங்கிட்டாங்க. இங்க என்னென்ன பண்ண போறாங்களோ தெரியல. சரி, அவங்கள விடுங்க. ஸ்வேதாங்கிறவங்க யாரு? என் கூட வாங்க, அவங்கள நேர்லயே காமிக்கிறேன்.
இவங்க தான் ஸ்வேதாக்கா. இவங்கள தான் முத்து மாமாக்கு கல்யாணம் பண்றதுக்காக நிச்சயம் பண்ணி வச்சாங்க. கடைசி நேரத்துல இவங்க எங்கேயோ காணாம போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் திரும்பி வரவே இல்லை. அதோட இன்னொரு நல்ல காரியமும் பண்ணாங்க. இவங்க வாயாலேயே தான் செஞ்ச தப்ப எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு, வெண்ணிலா தான் உங்களுக்கு ஏத்தவ, அவளை கட்டிட்டு நீங்க சந்தோஷமா வாழுங்க, நான் செஞ்ச பாவத்துக்கு எங்கேயாவது போறேன்னு ஒரு வீடியோல பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மாமாக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சு. காணாம போன இடத்துல ஏதோ ஒரு விபத்து நடந்து பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. இப்ப வரைக்கும் மாமாக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன விஷயமே இவங்களுக்கு தெரியாது. நான் சொல்லல, எங்க குலதெய்வம் பொன்னாச்சி அம்மனையும் மத்த எல்லா தெய்வங்களையும் பக்தியோட கும்பிட்டதும் முத்து மாமா எனக்கு கிடைப்பாருன்னு நான் நம்பினேன். முழுசா நம்பினதுனாலதான் எனக்கு இந்த தாலியும் கிடைச்சது. தண்ணிக்குள்ள இருக்கிற உசுர மூச்சு காத்துக்கு தவிக்கிற மாதிரி முத்து மாமான்னு என் உசுர துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் எங்களுக்கு கல்யாணமும் நடந்துச்சு. முத்து மாமாவோட எனக்கு கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நான் உயிரோட இருந்திருக்கவே மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்வேதா, ஸ்வேதா. போ அந்த பக்கம். ஸ்வேதா, 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 என்னமாச்சு? அம்மாடி, ஸ்வேதா, தண்ணி எடுத்துருவாங்க. ஸ்வேதா, 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 பாரு. கண்ணு தர. ஸ்வேதா, ஏமா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? உடம்பு சரியில்லாத பொண்ணை இப்படியா தள்ளி விடுவ? என்னம்மா இப்படி பேசுறீங்க? அவங்களால வெண்ணிலா அக்கா தான் உயிர் போற நிலைமைக்கு ஆயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து போய் தான் நான் தள்ளி விட்டேன். நீங்க அது தெரியாம இப்படி பேசுறீங்களே. பண்றதையும் பண்ணிட்டு அதை நியாயப்படுத்தி வேற பேசுறியா? ஒன்னும் சொல்லி குத்தம் இல்ல, இந்த வீட்டுல இருக்காங்கல்ல அவங்க பண்ண குத்தம். சித்தி சித்தி விடு சித்தி, ஏதோ நடந்துருச்சு. நான் முதல்ல ஃபோன் பண்ணி டாக்டர் வர சொல்றேன். ஏய் வெண்ணிலா, ஸ்வேதாவோட நிலைமை உனக்கு தெரியும்ல? அவ இருக்கிற இருப்புக்கு உன்னை கழுத்து நெரிச்சு கொல்ல பார்த்தாளா? அந்த பொண்ணுக்கு தான் ஸ்வேதா பத்தி தெரியாது, உனக்கு எல்லாம் தெரியும்ல? நீயும் அந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி காட்டுத்தனமா பண்ணிருக்க. அது எனக்கு எதுவும் தெரியாத. என்ன தெரியாது?
எல்லாம் எனக்கு தெரியும். உன் மனசுல எந்த அளவுக்கு வன்மை இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸ்வேதா இங்க இருக்கிறது உனக்கு சுத்தமா பிடிக்கல அதானே? அவளுக்கு நீ வேண்டாம் வெறுப்பாதான் பணிவிட பண்ற தெரியும். உனக்கு ஏதாவது சாக்கு வேணும். அது கிடைச்சாதானே இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும். அதுக்கு தானே இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருக்க. அத்தாச்சி, இந்த வசுந்தரா இங்க வந்து சும்மா இல்ல, தேவையில்லாம எவ்வளவு பிரச்சனை இழுத்து விட்டு இருக்கா பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் என்ன சும்மாவா சொன்னாங்க? பொறி தின்ன வாயும் சோரி வந்த கையும் சும்மா இருக்காதுன்னு. இங்க பாரு, நீ என்ன டிராமா பண்ணாலும் சரி, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்க விட மாட்டேன். ஸ்வேதா இங்கதான் இருப்பா. எப்பவும் எப்பவும் இங்கதான் இருப்பா. ஏன் கூட தான் இருப்பா. உன்னால இல்ல, வேற யார் வந்தாலும் இத மாத்த முடியாது. நீ போய் அந்த பொண்ணுகிட்ட இத சொல்லிவே. வா. எங்க இருந்தோ வந்து நம்ம வீட்டு பொண்ணு மேல கைய வச்சு தள்ளிட்டு அந்த பொண்ணு என்ன பேச்சு பேசுதுன்னு பாத்தியா? எல்லாம் முத்தரசம் கொடுக்கிற இடம். அத்தை பேசினத நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. ஸ்வேதா அக்கா மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசிட்டாங்க. ஏங்க, இந்த கருவாச்சி எவ்வளவு வடிச்சாலும் தாங்கிக்கிற பொண்ணு போல இருக்கே. அதான் தன்னோட வலிய கூட பொருட்படுத்தாம வீட்டுக்கு வந்த விருந்தாளி மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு எப்படி சமாதானப்படுத்திட்டு போறா பாருங்க. ஆமாமா, நமக்கு எதுக்கு இன்னொருத்தவங்களோட பிரச்சனை? வசுந்தராவை எப்படி இங்க இருந்து விரட்டி விடணும்னு மட்டும் யோசிங்க. ஆமா பாட்டி, ஆனந்த் எப்படி மடக்கி பிடிக்கிறதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு எதுக்கு நமக்கு தேவையில்லாம இந்த வெட்டி பேச்சலாம்? பாத்தீங்களா அத்தாச்சி, இவங்க 2 பேரும் இருக்கிறத வச்சு பார்த்தா இங்க இருந்து போறதுக்குள்ள அவங்க ஆளுங்களோட ஜோடி சேர்ந்துருவாங்க போல இருக்கு. ஆமா, அந்த அக்ஷயாவும் நிக்கிலாவும் எங்க போயிட்டாங்க? ஸ்வேதா பக்கத்துல இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? அம்மா, அவங்களுக்கு 2 நாளா ஒரே தலைவலிமா, அதனால கொரோனா டெஸ்டுக்காக போயிட்டு வந்தறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தாமா போனாங்க. முத்தரசு, டாக்டருக்கு போன் பண்ணியாச்சா? எப்ப வருவாங்க? பண்ணிட்டோம் சித்தி, வந்துட்டு இருக்காரு சித்தி. என்ன வந்துகிட்டு இருக்காரு? இந்த வீட்டோட அதிகாரம் இந்த அம்மா கையில தான் இருக்கும் போல இருக்கு. வீடே அதிருது இல்ல? குரல்ல நல்ல ஒசத்தி பேசுறாங்க, அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. என்ன பொறுத்த வரைக்கும் அதிகாரம் இல்லாத ஆட்சி பொறுப்புல தான் இந்த கிழவி இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? எல்லாம் ஒரு யூகம்தான். உள்ள ஒருத்தி மயக்கம் போட்டு கிடக்குறாளே, அவளுக்கு தான் இந்த வீட்டுல எல்லா அதிகாரமும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாம இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள அவளுக்கு உடம்பு குணமாயிடுச்சுன்னா நான் நினைச்சது சரியா தப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாங்க டாக்டர், வாங்க. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. டாக்டர், நானும் இவங்களும் என் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்றத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸ்வேதாக்கா திடீர்னு என் தாலியும் சேர்த்து கழுத்தையும் பிடிச்சு ஆத்திரத்தோட இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க. ஸ்வேதாக்கா யாரு என்னன்னு இவங்க கேட்டதுனாலதான் நானும் என் கல்யாணத்தை பத்தி பேச வேண்டியதாயிடுச்சு. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது நீங்க பேசின கல்யாண பேச்சும் உங்க கழுத்துல இருந்த தாலியும் அவங்களை என்னமோ பண்ணிருக்கு. அவங்களுக்கே தெரியாம ஏதோ பழைய நினைவுகள் வந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன்.
சரி, அப்புறம் என்ன நடந்துச்சு? நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். என்னால முடியல. இவங்க தான் போராடி ஸ்வேதாக்காவை தள்ளி விட்டாங்க. அவங்க விழுந்ததும் மயங்கிட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதை நினைச்சு யாரும் பயப்பட வேண்டாம். இது சாதாரண மயக்கம் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிடும். ஸ்வேதாவுக்கு பழைய நினைவெல்லாம் வந்து போயிருக்குன்னா அப்போ அவளுக்கு சீக்கிரமா நினைவு திரும்பிடும் இல்லையா டாக்டர்? திரும்பலான்னு எதிர்பார்க்கறேன். அதுக்கான அறிகுறி தான் இது. என்ன ஒண்ணு செய்யுங்க, கல்யாண சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் அடிக்கடி நினைவுபடுத்தி பாருங்க. அப்படி இல்லைன்னா யாருக்காவது கல்யாணம் நடந்தா அதை இவங்க நேர்ல பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நினைவு திரும்புதான்னு பார்க்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு வேளை நினைவு திரும்பினா அதிர்ச்சி தரக்கூடிய எந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட யாரும் சொல்லக்கூடாது. டாக்டர், அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி இங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கே. இந்த கல்யாணமே அவளுக்கு நடக்காம வெண்ணிலாவுக்கு நடந்த விஷயமே அவளுக்கு இன்னும் தெரியாது. நான் குறிப்பிட்டு எதையும் சொல்லல. பொதுவா இவங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய எந்த தகவலையும் உடனே சொல்ல வேண்டாம். தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா இவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். நான் வரேன் மேடம். சித்தி, நான் விட்டு வந்துடுறேன். ராணி மாதிரி இந்த வீட்டுல வாழ வேண்டியவ எப்படி உடம்புக்கு முடியாம படுத்து கிடக்கிறா பாரு. நாம யாருக்கும் எந்த பாவமும் பண்ணலையே. நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை எல்லாம் வரணும்? ஒன்னும் புரியல. அத்தாச்சி, எனக்கு என்னமோ அந்த அம்மாவும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் நிறைய பாவம் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். நிஜமாவா சொல்றீங்க? அட சத்தியமா, உங்க மேல சத்தியமா. ஏன்னா எதை பத்தியும் கவலைப்படாம பாவம் பண்றவங்களாலதான் இப்படி கவலையே படாம லவலவலவலவன்னு புலம்பவும் முடியும். கோவப்படாதீங்கம்மா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. அதான் டாக்டர் சொல்லிட்டாரே, உங்க ஸ்வேதா சீக்கிரம் குணமை வந்துருவாங்க. அம்மா, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்றேன். டாக்டர் சொல்ற மாதிரி இவங்களுக்கு நினைவு திரும்புற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா பண்ணலாமா? இல்லம்மா, நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னும் எத்தனை நாள் தான் இவங்களை இப்படியே பார்த்து பார்த்து வேதனைப்பட்டு இருக்க போறீங்க? டாக்டர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணி அதுக்கு ஒரு பலன் கிடைச்சதுன்னா எல்லாருக்குமே நிம்மதி தானே? தம்பி, டாக்டர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போனார். அது உங்களுக்கு கேட்டுச்சா? அதிர்ச்சி தர்ற எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்வேதா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். இந்த நிலைமையில நாங்க என்ன பண்ண முடியும்? இவ கல்யாண பேச்ச கேட்டதுக்கும் இவ தாலிய பார்த்ததுக்குமே ஸ்வேதாவுக்கு இப்படி ஒரு நிலைமை. தனக்கு சொந்தமான முத்தரச அவளுக்கு சொந்தமே ஆயிட்டான்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவளால தாங்கிக்கவே முடியாது. டாக்டர் சொன்ன மாதிரி ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? அதுக்கு ஸ்வேதா பேசாம இப்படியே இருந்துடலாம். அதான் எல்லாருக்கும் நல்லது. அதுக்கு இல்லம்மா, இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியே வச்சிருக்க முடியும்? இவங்களை இப்படியே மெயின்டைன் பண்றது ரொம்ப சாதாரணமான வேலை இல்ல. என்னப்பா, அவளால இவளுக்கு பணிவிட பண்ணி சமாளிக்க முடியலன்னு உங்ககிட்ட சொல்லி இப்படி பேச சொன்னாளா? ஐயோ, அதெல்லாம் இல்லம்மா. டாக்டர் சொன்னதை கேட்டுதான் நானே பேசுறேன். இதுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஸ்வேதா இந்த நிலைமையில கிடக்கிறதுக்கும் இவளுக்கும் சம்பந்தம் இருக்கு.
இவ நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. பயங்கரமானவ. கூடவே இருந்து எங்க வாழ்க்கையில குழி பறிச்சவ. இப்படித்தான் தொட்டதுக்கெல்லாம் நீலி கண்ணீர் வடிச்சு வடிச்சு என் பையன் முத்தரச மனசுல இடம் பிடிச்சு அவங்கிட்ட ஸ்வேதாக்கு இருந்த இடத்தையும் தட்டி பறிச்சுட்டான். என்ன பண்றது, எல்லாம் எங்க தலை விதி. முத்தரச மட்டும் எங்க பக்கம் ஸ்டெடியா இருந்திருந்தானா ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. வீட்டுல வேலைக்காரியா இருந்தவள அத்த பொண்ணுன்னு முத்தரசன் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினான். அதனாலதான் எங்களுக்கு மொத்த தலைவலியும் வந்துச்சு. பாக்கலாம், இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பாக்கலாம். இவ பக்கம் காத்தடிக்குது, எங்க பக்கம் புயல் அடிக்குதுன்னு. ரெண்டும் இடம் மாறி அடிச்சதுன்னா அப்போ தடுமாறி தானே ஆகணும். பூங்கோத, நம்மளோட ஆதியும் அந்தமும் இன்னைக்கு வந்த விருந்தாளிங்களுக்கு எங்க தெரிய போகுது. தேவையில்லாம பேசி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். போலவா? சித்தி வெண்ணிலா ஏதாவது கோமா பேசிடுச்சா? ஆமா சார், ரொம்பவே திட்டாங்க. அவங்கள திட்டினத என்னாலேயே தாங்கிக்க முடியல. சித்தி அப்படிதான். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வந்துடுறேன். வெண்ணிலா அக்கா ரொம்ப பாவம் அர்ஜுன் சார். 1000 தான் இருந்தாலும் அவங்க இந்த வீட்டோட மூத்த மருமக. என்னதான் மனசுல வருத்தம் கோவம்லாம் இருந்தாலும் மருமகளை இப்படியா திட்டுறது? திட்டக்கூடாதுதான். காலம் எவ்வளவோ மாறி இருக்கு. இவங்க இன்னும் மாறாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இது அவங்க வீட்டு பிரச்சனை. நாம தலையிட்டா அது சரியா இருக்காதுப்பா. பேசாம வாங்கப்பா. வெண்ணிலா, என்ன முத்து மாமா? நான் என்னன்னு சொல்றது? சத்தியமா சொல்றேன். எத்தனை தடவை திரும்ப சொன்னாலும் அதான் உண்மை. உன்னோட மனசு, நீ பேசுற தன்மை, அது யாருக்குமே வராது. சித்தி உன்னை அவ்வளோ சத்தம் போடுது, அவ்வளோ அசிங்கப்படுத்துது ஒன்று. ஆனால் எதையுமே நீ மனசில் வச்சுக்காம எதுவுமே நடக்காத மாதிரி உடனே எல்லாத்தையும் மறந்துடுற. இல்லை இது வரமா இல்லை சாபமா? இப்ப எதுக்கு முத்து மாமா இப்படி வேதனையா பேசிட்டு இருக்க? நான் இருக்கும்போதே சித்தி கண்ணா அப்படின்னான்னு பேசும். நான் இல்லாத போது என்னெல்லாம் சொல்லியிருக்கோம். வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி போய் ஒண்ணு. சரி பரவாயில்ல முத்து மாமா, அது அத்தை அப்படிதான் நடந்துப்பாங்க. நான் இனிமே அதை அனுசரிச்சு நடந்துக்கிறேன். நீ தேவையில்லாம இதெல்லாம் நினைச்சு குழப்பிக்காத. நீ கவலைப்பட்டினா அதை என்னால தாங்கிக்க முடியாது. சாப்பாடு விஷயம் மட்டும் இல்ல சார், கஷ்டத்தை சகிச்சுக்கிறதுலயும் ரொம்ப பெரிய மனசு இருக்கவங்க சார். வெண்ணிலா அக்காவை உங்க சித்தி திட்டின திட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. வேற யாருக்காவது இந்த மாதிரி அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டிருந்தா நிச்சயமா அதை சாதாரணமா தொடச்சு போட்டுட்டு இப்படி சிரிச்ச முகத்தோட எல்லாம் இருக்க மாட்டாங்க. மனசு, வெளியிலோட மனசு தங்கமான மனசு. ஆனா என்ன பண்றது, அது யாரும் புரிஞ்சுக்காம சில நேரங்கள்ல அவளை கஷ்டப்படுத்திடுறாங்க. இல்லை சித்தி தான், இல்லை சித்தி ரொம்ப நல்லவங்க தான். அவங்களுக்கு அது என்ன
என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம கோவத்தில் படார்னு வார்த்தையை விட்டுரும், அவ்வளோதான். அதே சில நேரங்களில் நான் சித்திக்காக பேசுறதா இல்லை வெண்ணிலாக்காக பேசுறதா அது சொல்ல தெரியல, எனக்கு கஷ்டமாயிடும். முத்துமாமா, நான் தான் அதை நினைச்சு வருத்தப்படாதன்னு சொன்னேன்ல. மறுபடியும் நீ ஏன் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? சாரி வெண்ணிலா அக்கா, இது உங்க குடும்ப பிரச்சனைன்னு நான் கொஞ்சம் ஒதுங்கி போயிருக்கணும். அவங்க உங்க கழுத்தை நெருக்கிறத பார்த்து பயத்துல படார்னு பிடிச்சு அவங்கள தள்ளி விட்டுட்டேன். அந்த கோவத்திலையும் ஆத்திரத்திலையும் தான் உங்க அத்தை கண்டபடி திட்டாங்கன்னு எனக்கு இப்ப தோணுது. இந்த விஷயம் அப்ப தோணாம போச்சு. முத்தரசன் சார், நீங்களும் என்ன மன்னிக்கணும். முத்தரசன் சார், நானும் அதான் நினைக்கிறேன். வசுந்தரா இதை பண்ணாம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்காது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எங்களால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அர்ஜுன் சார். என்ன சார் நீங்கள் இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிருக்கீங்க? வசுந்தரா அவங்க பண்ணது ஒரு தப்பும் இல்லை. அவங்க இடத்துல வேறு யார் இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை தூக்கி போட்டுருங்களேன், அது முடிஞ்சு போச்சு. அதை பற்றி பேசவே வேண்டாம், சரிங்களா? அது ஒன்றும் இல்லை. என்னென்னா கொஞ்சம் வெண்ணிலா மேலே தப்பு இருக்குது. அவள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கணும். என்னென்னா ஸ்வேதா வந்து அவள் கழுத்தை பிடிக்கிற வரைக்கும் இவ அஜாக்கிரதையாக இருந்திருக்கக்கூடாது. அதுதான் கொஞ்சம் தப்பாக போயிடுச்சு. என்ன முத்துமாமா இப்படி சொல்ற? ஸ்வேதாக்கா இப்படி திடீர்னு பண்ணுவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நானே எத்தனையோ தடவை சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கேன், ட்ரெஸ் மாத்தி விட்டுருக்கேன். ஒரு தடவை கூட ஸ்வேதாக்கா இப்படி எல்லாம் நடந்துகிட்டதே இல்லையே. இன்னைக்குதான் முதல் தடவையே இப்படி பண்ணிட்டாங்க. சரி விடுங்க முத்துமாமா, இதுக்கப்புறமா நான் எச்சரிக்கையா நடந்துக்கிறேன். பாத்தீங்களா, அவ்வளவுதான், மேட்ரு ஓவர். மறந்துட்டா, நார்மல் ஆயிட்டா. அதான் வெண்ணிலா.